இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு பலம் பெற்ற சனியினுடைய சனி மகா தசைய பத்தி பார்க்க போறோங்க. சனி பகவான் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு இயற்கையா ஒரு பயம் அப்படின்றது வரும். ஏன்னா சனி பகவான் வந்து கர்மகாரகன். அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? சனியினுடைய ஒரு பிடியிலிருந்து யாராலுமே தப்ப முடியாது. யாருமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. கடவுள் கூட இதற்கு விதிவிலக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாரி சனி பகவான், சனியுடைய தசை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரலனா கூட 7 அஷ்டம சனி வகையில உங்கள கண்டிப்பா வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சனி வந்து பிடிப்பார். அதனால வந்து சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்தவர் யாருமே கிடையாது. அதே மாரி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். சரிங்களா? அந்த 120 ஆண்டுகள 9 கிரகங்களுக்கும் சரிசமமற்ற தசை வருடங்களா நம்ம ஞானிகள் குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், கேதுவுக்கு 7 வருஷம் அந்த மாரி சனி பகவானுக்கு மொத்தம் 19 ஆண்டுகள குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ 19 ஆண்டுகள் ஒரு மனிதன் சனியினுடைய ஆதிக்கத்தின் கீழ வருவான். இப்ப 19 வருஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு பீரியட் சரிங்களா? அப்போ சனி கண்டிப்பா ஜாதகத்துல நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே மாரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உழைப்பிற்கு காரகன். அதாவது கர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள சனி பகவான் முடிவு செய்வார். சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சின்ன வயசுல வந்தாலும், அதாவது ஒரு 20 வயசுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான். சனி தசை 20 வயசுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான். அதே 60 வயசு கடந்து சனி தசை வந்தாலும் பிரச்சனை தான். அப்ப கரெக்ட்டா 25லிருந்து ஒரு 50, 55 வயதுக்குள்ள சனி தசை வந்தா நடந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பா குடுத்து வச்சவங்க தான். சனியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஆனா சனி யோகமா இருந்தார்னா, நிச்சயமா நல்ல பலன்கள மிகைப்படுத்தி குடுப்பார். ஏன்னா, மேஷ லக்னத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவரா வருவார். அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் அவர்தான், லாபஸ்தானாதிபதியும் அவர்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேஷ லக்னத்த பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஏன்னா, தொழில் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் தான் குடுப்பார். மேஷ லக்னத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் நல்லா இருந்துட்டார்னா, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா முன்னுக்கு வருவாங்க, நல்ல நிலையான ஒரு தொழில் அப்படின்றது அமையும். சரி, சனி பகவான் எங்கெல்லாம் இருக்கலாம் ஜாதகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மேஷ லக்னத்திலேயே சனி இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஏன்னா, சனி பகவான் மேஷத்துல நீசம் ஆவார், துலாத்துல உச்சம் ஆவார், கும்பத்துல மூல திரிகோண பலத்தை அடைவார், கடகத்துல மகரத்துல ஆட்சி பலத்தை அடைவார். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மேஷ லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கிறது நல்ல பலன் கிடையாது. ஜாதகருக்கு மந்த குணம் அதிகமா இருக்கும். சோம்பல்தனம் அதிகமா இருக்கும். வேலை நிலையான அமைப்புல வேலை இருக்காது. வேலை மாறிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், ஒரு அடிமட்ட அடிமை தொழில் செஞ்சாலும் சம்பளம் குறைவா தான் இருக்கும். அதிகமான உடல் உழைப்பு, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் தான் ஜாதகருக்கு இருக்கும். மேஷ லக்னத்துல சனி நீசமா இருக்கும்போது, நீச பங்கமானா வேற. ஆனா நீசமா இருக்கும்போது நல்ல பலன்களை பெரும்பாலும் செய்யறது கிடையாது. ஏன்னா சனி வந்து 3ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை பார்த்து கிடைக்கிறதுனால திருமணம் லேட் ஆகும். எது எடுத்தாலும் நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு காரியம் கைகூடும். வேலை நிலையா இருக்காது. இது போன்ற விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த சனி பகவான். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கணும், தாராளமாக இருக்கலாம். சரிங்களா? ரிஷபம்ன்றது அவருக்கு பிடிச்ச வீடு. 10 கூடயும் 2ல் இருக்கும்போது ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால், பேச்சால் முன்னேறுவார். சொல்லிக் கொடுக்கின்ற துறை, பேச்சின் மூலமாக பிழைக்கின்ற துறையில் வந்து முன்னுக்கு வரக்கின்ற தன்மையை கொடுக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். திருமணமான பிறகு, குடும்பம் அமைந்த பிறகு வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றங்களை ஜாதகர் அனுபவிப்பார். ஆனால் திருமணம் லேட்டாக தான் நடக்கும், குடும்பம் லேட்டாக தான் அமையும். அது நல்ல நிலைத்த நீடித்த ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும். நல்ல நிலையான ஒரு வருமானம் கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடமான மிதுனத்தில் சனி இருக்கலாமானா இருக்கலாம். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம்தான். ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார் சனி. அதுக்கடுத்து 4ஆம் இடம் கடகத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஏன்னா தாயாரை கெடுப்பார், தாய் வழி உறவுகளை கெடுப்பார், மனதை கெடுப்பார். ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலைக்கு போகின்ற அமைப்புல கொடுப்பார். சுயதொழில் செய்யறத விட வேலைக்கு போற அமைப்புல கொடுப்பார் இந்த சனி. அடுத்து 5ஆம் இடமான சிம்மத்துல இருக்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்கறது சிறப்பு, ஒரு வகையில சிறப்பு தான். ஆயினும் பூர்வீகத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறத தடை தாமதங்கள் ஏற்பட அதன் பிறகு கிடைக்கும். அப்பா வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்து 6ஆம் இடமான கன்னியில சனி பகவான் இருக்கலாமான்னு கேட்டினா கண்டிப்பா இருக்கக்கூடாது. மேஷ லக்னத்துல பிறந்தவளுக்கு 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சனி 6ல் இருக்கிறது நல்லது, 6ல் மறையிறது நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆனால் என்ன லக்னத்துக்கு அவர் 6ல் மறையறாடுறது தான் முக்கியம் இங்கே. அதாவது தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி 6ல் மறையும் போது என்னதான் நீங்கள் தொழில் பண்ணாலும் லாபமே இருக்காது, நஷ்டப்பட்டு தான் போவீங்க, கடன்பட்டு தான் போவீங்க. அதனால் வருமானம் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், சனி 6ல் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது, செஞ்சுக்கினா நஷ்டப்படுவீங்க, லாபம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பேர் மட்டும் தான் இருக்குமே தவிர சம்பாரிச்சிங்களான்னு எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. அடுத்து 7ஆம் இடமான துலாத்தில் வந்து சனி வந்து உச்சமாகலாமா அப்படின்னு கேட்டால் உச்சமாகக்கூடாது. சுபர் பார்வையோடு உச்சமாகிறது சிறப்பு. சுபர் பார்வை என்று உச்சமாகிறது என்ன பண்ணுன்னா கூட்டு தொழில் செய்ய வைக்கும், வருமானத்தை கொடுக்கும், நண்பர்களால் ஆதாயங்களை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். திருமணத்தை லேட்டாக கொடுக்கும், ரொம்ப லேட்டாகும் திருமணம். 35-40 வயசுல திருமணம் நடக்கும். சுபருடைய பார்வை சுபருடைய சேர்க்கை இல்லாத சனி லேட் மேரேஜ் தான் கொடுப்பார். அதற்கடுத்து 8ஆம் இடத்துல சனி மறையிறது சிறப்பு கிடையாது. 8ல் சனி மறையக்கூடாது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும். விருச்சிக வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஒன்று கொடுப்பார், ஆயுள நீடித்து கொடுப்பார், மற்றபடி வேற எதையுமே கொடுக்க மாட்டார் இந்த சனி. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், சம்பளம் பத்தாக்குறையாக இருக்கும், வருமான பிரச்சனை இருக்கும், இதெல்லாமே சனி கொடுப்பார். நல்ல வீடு, நிலையான வீடு இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. சரிங்களா? அடுத்து 9ஆம் இடமான தனுசு வீட்டில் சனி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பார். அதே மாதிரி குருவினுடைய வீடு நியூட்ரல் வீடு இது இருக்குது. சரிங்களா? அதனால் பெருசாக எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஆனால் என்னென்னா தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில் ஒரு இக்கண்ணாவை கொடுத்துருவார் இந்த சனி பகவான். அடுத்து 10ஆம் வீட்டில் தனித்து வலுப்பெறது ஒரு வகையில் சிறப்பு, இன்னொரு வகையில் சிறப்பு கிடையாது. வேலை உத்தியோகம் வாழ்க்கை முழுக்க இருக்கும். வாழ்க்கை முழுக்க ஜாதகர் ஒரு வேலைக்கு போயிட்டே இருப்பார், உத்தியோகம் பண்ணிக்கிட்டே இருப்பார், தொழில் செஞ்சுட்டே இருப்பார். அந்த இடத்துல வந்து என்னென்னா குரு பார்வையோ குருவினுடைய சேர்க்கையோ சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும்போது சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லாவே முன்னுக்கு வருவாங்க. ஆனால் குருவினுடைய பார்வை இல்லாத போது தனித்த சனி 10ல் இருக்கும்போது அடிமட்ட வேலையை செய்ய வைப்பார், நீச்ச தொழில்களை செய்ய வைப்பார். சரிங்களா? இந்த மெக்கானிக் ஷாப்பு, இரும்பு, ஆயிலு, ஸ்பேர் பார்ட்ஸு, என்ன சொல்கிறதுங்க, அதிகமான உடல் உழைப்பு, குறைவான சம்பளம் போன்ற நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த சனி பகவான். 11ஆம் இடத்துல இருக்கிறது சுபர் பார்வையோடு இருந்தாலும் சரி, சுபர் பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல சனி வலுப்பெறது சிறப்பு. கண்டிப்பாக ஜாதகருக்கு நிலைத்த நீடித்த வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை முழுக்க காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, வந்துக்கிட்டே இருக்கும் காசு. அடுத்து 12ஆம் இடத்துல மறையலாமானா ஒரு வகையில் சிறப்பு, ஒரு வகையில் சிறப்பு இல்லை. 10 கூடிய 12ஆம் இடத்துல மறையும் போது ஜாதகர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்கு நகர்ந்து பொருள் தேடுவார், பணம் சம்பாதிப்பார், தொழில் செய்வார், வேலைக்கு போவாருங்க. சரிங்களா? ஆனால் லாபம் கிடைக்குமானா லாபம் குறைவாக தான் இருக்கும், வரையும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே வெளியே போய் சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிச்சதுல எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்கன்றதான் முக்கியம். இங்கே லாபாதிபதி விரயத்தில் போகிறதுனால லாபத்தை விட விரயம் தான் அதிகமாக பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? சரி, இந்த இடங்கள்ல சனி பகவான் இருந்தால் இந்த பலனை கொடுப்பார். ஆனால் சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரிங்க, எங்கே இருந்தாலும் சரிங்க, அவர் வந்து செவ்வாயோடையும் சூரியனோடையும் ராகுவோடையும் கேதுவோடையும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தார்னா நிச்சயமாக உறுதியாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரி, ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்னன்னா, நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ராகு சனி சேர்க்கை இருக்கும், ரிஷபத்தில் ராகு சனி சேர்க்கை இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று குருவினுடைய பார்வை அல்லது குருவினுடைய சேர்க்கை அந்த ராகுவுக்கும் சனிக்கும் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமாக அது தோஷத்தை செய்யாது, யோகத்தை செய்யும். அப்படி சேர்க்கை, அதாவது குருவினுடைய தொடர்புகள் இல்லாத போது இந்த ராகு சனி சேர்க்கை அல்லது மற்ற பாபர்களோட சனி சேர்ந்திருக்கும் போது நிச்சயமாக சனி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை கெடுப்பார். சனி தசையும் உங்களுக்கு சவால்களை கொடுக்கும். மாறாக சனிக்கு ஏதாச்சும் ஒரு சுபருடைய தொடர்பு கிடைக்கும் போது அல்லது சுக்கரனுடைய தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ கிடைக்கும் போது நிச்சயமாக அந்த சனி தசை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.